ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. இன்றைக்கி நாம் சண்டே லாக் ஒன்று தான் பார்க்க போகிறோம். எல்லா நாளுமே ஸ்பெஷல் தான், இருந்தாலும் சண்டேனா இன்னும் அதிக ஸ்பெஷல் மக்கள் எதிர்பார்ப்பாங்க. ஆனால் இப்படி நீட்டாக இருக்கிற கிச்சன் சண்டே ஸ்பெஷலை பார்த்ததுக்கு பின்னால் எப்படி மாறும் அப்படின்னு நினச்சா மட்டும்தாங்க எனக்கு கொஞ்சம் பயமாகவே இருக்குது. சிக்கன் ரெடியாக இருக்குது, பீஃபும் ரெடியாக இருக்குது. பீஃப் பிரியாணி வச்சு சிக்கன் 65 வச்சு ரைத்தா செஞ்சு பிரெட் புட்டிங் செஞ்சிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன். கறியை வேக போட்டாச்சு, பீஃபு கறியை வேக போட்டாச்சு. ஓடிஜியில் வந்ததுக்கப்புறம் சிக்கன் இப்போ தான் ஃபஸ்ட்டு முறையாக ஓடிஜியில் வைக்கலான்ட்டு ஒரு ஐடியாவில் மசாலா தடவி எல்லாத்தையுமே ட்ரேயில் எடுத்து வச்சு ஒரு சின்ன ஆயில் வாஷ் கொடுத்து 250 டிகிரி செல்சியஸில் ஒரு 40-50 நிமிஷத்துக்கு ஹீட் பண்ணி எடுக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்திருக்கேன். எப்படி வருதுன்னு தெரில. இது வரைக்கும் நம்ம ஓடிஜியில் சிக்கனை வச்சதே இல்லை. பிரியாணி சைடில் ரெடி ஆகிட்டே இருக்குது. வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி, புதினா, மஞ்சள் மசாலா ஜாமான் எல்லாம் போட்டு தண்ணி ஊற்றி அரிசியை போட்டு பிரியாணி ஒரு பக்கமாக ரெடி ஆகிட்டுருக்கு. ரைத்தாவும் ரெடி ஆகிடுச்சு. பிரியாணிக்கு சரியான காம்பினேஷனே பிரெட் அல்வா, பிரெட் புட்டிங் அந்த மாதிரி ஏதாவது தான். ஸோ பிரெட்டை எடுத்து வச்சுருந்தேன். ஆனால் என் வீட்டுக்காரங்க எப்போ பார்த்தாலும் பிரெட்டு தானான்னு சத்தம் போட்டதுனால பால் பாயாசம் பண்ணியாச்சு. பிரியாணி நல்லபடியாக ரெடி ஆகிட்டு வந்திருக்கு. பிரியாணி ரெடியாகி முடித்ததுக்கு பின்னால் கலர் தண்ணியை இந்த மாதிரி அங்கங்கே ஊற்றி விட்டிங்கன்னா சோத்தில் கொஞ்சம் இடத்துல கலர் பிடிச்சிருக்கும், கொஞ்சம் இடத்துல கலர் பிடிச்சிருக்காதுன்னு பார்க்குறதுக்கு கொஞ்சம் சூப்பராக இருக்கும், கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்கும். பிரியாணி சூப்பராக ரெடியாக வந்தது. ஓடிஜியில் சிக்கன் ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்தது. ஆயிலே இல்லாமல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நாங்கள் சிக்கனை பொரிச்சு எடுத்துகிட்ருக்கோம். வயிறு நிறைய சாப்பிட்டோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா பாய்.